சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள முத்துக்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். தேன் என்றாலே வாயில எச்சில் ஊறும், அந்த அளவுக்கு சுவை. இனிப்புக்கு மனிதன் அடிமை. அந்த இனிப்புக்கு ஒரு வடிவமா விளங்குவது தான் தேன். அதிலும் இயற்கை வடிவத்தில் மலைத்தேன், கொம்புத்தேன், பொந்துத்தேன், புற்றுத்தேன், மனைத்தேன் என தேனீக்கள் கூடுகட்டும் இடத்தை பொறுத்து தேனை பல வகையாக பிரிச்சிருக்காங்க. 8000 வருடங்களுக்கு முன்பே தேன் உபயோகத்தில் இருந்ததற்கான ஆதாரம் ஸ்பெயின் நாட்டில் கிடைச்சிருக்கு. ஸ்பெயின் நாட்டின் வலன்சியா நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குகையில் கைகளில் குடுவையோடு தேன் சேகரிப்பதற்காக மரம் ஏறும் ஒருவரின் சித்திரமும் சுற்றி பறக்கும் தேனீக்களின் சித்திரமும் வரையப்பட்டிருக்கு. ஜார்ஜியா நாட்டில் பல்வேறு விதமான தேன் வகைகள் பற்றி சமாதிகளை தோண்டும் போது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதென்ன சமாதி, அங்கே தேன் வகைகள் என்ன தொடர்புன்னு ஒரு கேள்வி மனசில் எழும். இறந்தவர்களுக்கு படையல் போல செய்திருக்காங்க. அதற்கான ஆதாரம் கிடைச்சிருக்கு. எகிப்து நாட்டில் இறந்தவர்களின் உடலை பதப்படுத்த தேன் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தேனுக்கு மனித தாதுவை வலுவாக்கும் திறன் உண்டாம். முத்துக்குமார் சார், நம்ம நாட்டிலெல்லாம் இப்போது தேன் கூடுகளை பார்க்கறதே அரிதாக இருக்குது. எங்கேயாவது வனம் சார்ந்த சூழல், அப்புறம் ஏதாவது பழைய கட்டிடங்களில் தான் தேனீக்கள் கூடுகட்டி இருப்பதை பார்க்குறோம். கிரேக்க மன்னன் சலோன் ஒரு தேன் கூட்டுக்கும் மற்றொரு தேன் கூட்டுக்கும் குறைஞ்சது 300 அடி இடைவெளி இருக்கணும்னு ஒரு சட்டமே கொண்டு வந்தாராம். எதற்கு இந்த இடைவெளி? தேனீக்களின் தனித்தன்மையையும் தரத்தையும் கட்டுப்படுத்துவதற்கான ஏற்பாடு தான் இது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் தேனின் உபயோகம் சுமார் 4000 வருடங்களுக்கு மேற்பட்டதுன்னு சொல்லலாம். நம்முடைய வேதங்கள், ஆயுர்வேத குறிப்புகளில் தேன் பற்றிய செய்திகள் நிறையவே பார்க்கலாம். சித்த மருத்துவத்திலையும் தேனை முக்கிய மருந்து பொருளாக பயன்படுத்துகிறாங்க. அண்டை நாடான சீனாவில் தேனின் உபயோகம் பற்றிய வரலாறு தெரியலனாலும் தூ சே காங் அவர்களால் எழுதப்பட்ட புத்தகத்தில் தேனீ வளர்ப்பு ஒரு முக்கிய வணிக தொழிலாக கூறப்பட்டிருக்கு. மாயன் நாகரிகத்தில் கொடுக்கில்லாத தேனீக்களை சாப்பிட்ருக்காங்க. வேறு சில நாகரிகங்களில் தேனை தொண்டைக்கட்டு, தோல் நோய், வாயு கோளாறுகளுக்கு மருந்தாக பயன்படுத்தி இருப்பது பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. யூதர்கள் புது வருடத்தை தேனில் தோய்த்தெடுத்த ஆப்பிள் துண்டுகளை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறி கொண்டாடுவாங்களாம். புத்த மதத்தில் கொண்டாடப்படும் மது பூர்ணிமா நாளில் தேனை காணிக்கையா சாதுக்களுக்கு கொடுப்பது வழக்கம். இஸ்லாமிய மதத்தில் தேன் ஓர் உடல் காக்கும் நிவாரணியா கூறப்படுது. இந்து மதத்தில் கடவுள் சிலைக்கு தேனாபிஷேகம் செய்து வழிபடுவது வழக்கம். முத்துக்குமார் சார், ஒரு தேனீக்கூட்டில் ஒரே ஒரு ராணி தேனி தான் இருக்கும். வேலை செய்வதற்கு நிறைய வேலைக்கார பெண் தேனீக்களும் ராணி தேனியின் கரு உற்பத்திக்காக ஆண் தேனீக்களும் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு குடும்பம், தேனீ குடும்பம். பூக்களில் இருந்து எடுக்கப்படும் தேன் தேனீக்களின் வயிற்றில் தேக்கப்பட்டு ஒரு தேனீயிடமிருந்து மற்றொன்று என பரப்பப்பட்டு கூட்டை சென்று அடையும் போது பதப்படுத்தப்பட்ட நிலையை அடைந்திருக்கும். இப்படி பதப்படுத்தப்பட்ட தேன் ஒரு மிதமான சூட்டிலேயே வைக்கப்பட்டிருக்குமா. இந்த சூட்டை தேனீக்கள் தங்கள் உடல் வெப்பத்தின் மூலமே சாத்தியப்படுத்துகின்றன. தேன் மட்டும்தான் எவ்வளவு நாள் வைத்திருந்தாலும் கெட்டு போகிறதில்ல. தேனீக்களின் வயிற்றில் இருக்கும் சில நொதிகள் தேனுடன் சேர்க்கப்படுவதுதான் காரணம். இயற்கையில் எவ்வளவு சமாச்சாரங்கள் நடைபெறுது பார்த்தீங்களா? அப்படியாப்பட்ட இயற்கையை, நாம் வாழும் சூழலை எவ்வளவு சிரமப்படுத்துகிறோம். நியாயமா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.